கோவில் வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த இளைஞர். வனப்பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த 2 இளைஞர்களிடம் விசாரணை. உடன் சுற்றிய நண்பனே இளைஞரை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்தது அம்பலம். நண்பனே இளைஞரை கட்டையால் அடித்து கொலை செய்தது ஏன்? கொலைக்கான நோக்கம் என்ன? கொலையாளி பிடிபட்டானா? வனப்பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவில் வளாகத்துல ஒரு இளைஞர் மர்மமான முறையில உயிரிழந்து கிடக்கிறதா அந்த வழியா போன பொதுமக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல கிடந்த ஒரு உருட்டுக்கட்டை காலி மது பாட்டில்களை மீட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க உள்ள மக்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க போலீசார். அப்போ உயிரிழந்த இளைஞர் கூட 3 பேரு வனப்பகுதிக்கு போனதாகவும் அடுத்த கொஞ்ச நேரத்துல தான் அந்த இளைஞர் மர்மமா உயிரிழந்து கிடக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க மக்கள். அதுக்கு பிறகு அங்காளம்மன் கோவிலுக்கு போற வழியில உள்ள முக்கிய சாலைகள்ல இருந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணிருக்காங்க போலீசார். அதுல 2 இளைஞர்களை வனப்பகுதி பக்கத்திலேயே சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்த இளைஞர் யாரு, அவர் எப்படி உயிரிழந்தாருன்னு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருக்கு. சேலம் மேட்டூர் பக்கத்துல உள்ள பெரியண்ண கவுண்டர் நகரை சேர்ந்தவர் மணிகண்டன். 23 வயசான அந்த இளைஞர் பெயிண்டிங் வேலை, கட்டிட வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்கார். காலையில வேலைக்கு போனா மாலையில அந்த பணத்தை வச்சு தினமும் நண்பர்களோட சேர்ந்து மது அருந்துறது வழக்கம். அதுலயும் குறிப்பா மேட்டூர் திலீப்பன் நகரை சேர்ந்த 19 வயசான இளைஞர் முத்துதான் மணிகண்டனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட சேர்ந்து தினமும் மது அருந்துவாரு மணிகண்டன். அப்படித்தான் முத்துவும் மணிகண்டனும் மது வாங்கறதுக்காக டாஸ்மாக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த இன்னும் 2 நண்பர்களும் நாங்களும் உங்களோட சேர்ந்து மது குடிக்க வர்றேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு மது பாட்டில்களை வாங்கின 4 பேரும் 2 பைக்ல நேதாஜி நகர் வனப்பகுதியில உள்ள அங்காளம்மன் கோவில் வனப்பகுதியில உள்ள சின்ன மலைக்குன்றுக்கு போயிருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு இருக்கப்ப எப்ப பாரு என் பணத்திலேயே மது குடிக்கிற, நீயும் பணம் கொஞ்சமாவது செலவு பண்ணுன்னு முத்துக்கிட்ட சொல்லி இருக்காரு மணிகண்டன். அதுக்கு நானா குடிக்க வரேன்னு சொன்னேன், நீயா தானே கூப்பிட்டேன்னு கோபப்பட்ட முத்து மது பாட்டில தூக்கி வீசி இருக்கார். அதனால ஆத்திரப்பட்ட மணிகண்டன் ஓசியில மது குடிக்கிற உனக்கு அவ்வளவு திமிரான்னு பேசி இருக்கார். இப்படி மாறி மாறி 2 பேரும் பேச வாக்குவாதம் எல்லை மீறி போயிருக்கு. ஆனா இருந்த 2 நண்பர்களும் 2 பேரையும் அமைதியாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா 2 பேருமே பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மத்தியில கோபத்தோட உச்சத்துக்கே போன முத்து மலைக்குன்றுல கிடந்த ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து மணிகண்டனோட முகம் தலையில கடுமையா தாக்கி இருக்கார். அதுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு மணிகண்டன். அதை பார்த்து அதிர்ச்சியான கூட இருந்த நண்பர்கள் அரக்க பறக்க அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க. அதே மாதிரி முத்துவும் கட்டைய அங்கேயே வீசிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கார். இதுக்கு மத்தியில பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் வனப்பகுதியில சுத்திட்டு இருந்த மணிகண்டனோட நண்பர்கள் 2 பேரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. ஆனா தப்பி ஓடின முத்து போலீஸ் கண்ணுல இன்னும் சிக்கல. அதனால கொலையாடிய பிடிக்கிற வேளையில தீவிரமா இறங்கி இருக்காங்க போலீசார். இது ஒரு பக்கம் இருக்க, கொலை நடந்த இடத்துல கள்ள சந்தையில மது விற்பனை நடக்கிறதாகவும் அந்த மதுவை குடிச்சிட்டு அடிக்கடி பல பிரச்சனைகள் நடக்கிறதாகவும் சொன்ன மக்கள் கள்ளச்சந்தையில மது விற்பனையை தடுத்தாதான் இது போன்ற கொலைகளையும் தடுக்க முடியும்னு சொல்லி இருக்காங்க.